Dear teachers, welcome to JSN English Learning. We are with Unit 7 of the revised PGTRB syllabus, and we begin a discussion on Grish Karnad's Hayavadana. Grish Karnad அப்படிங்கிற அந்த ரைட்டர் வந்து ரொம்ப ஃபேமஸான ரைட்டர். ரொம்ப அண்மையில் தான் அவர் இறந்தார். பார்த்தீங்கன்னா 2019 a man who made a very big impact on Indian stage and in Indian cinema also. சரி, இந்த கிரிஷ் கர்னாட் எப்படிப்பட்டவர், அவர் என்னென்ன ஒர்க்லாம் எழுதியிருக்கார் அப்படின்னு பார்ப்போம். எந்த ஊர்ல பிறந்தவர், எந்த அளவுக்கு இந்த இந்திய மண்ணில் பேரும் புகழும் வாங்கியவர்னு பார்ப்போம். Now, what is the full name of கிரிஷ் கர்னாட்? கிரிஷ் கர்னாட் அப்படின்னு வச்சுட்டுதான் சொன்னாலும் அவருடைய ஃபுல் நேம் வந்து கிரிஷ் ரகுநாத் கர்னாட். இவர் 1938 2019 வரையிலும் வாழ்ந்தவர். He lived between 1938 to 2019 and he was born on May 19, okay, 19th of May 1938 in Maharashtra, India. Okay, எங்க பிறந்தார் அப்படின்னா மாத்தீரன், மகாராஷ்டிரா, இந்தியால நம்ம நாட்டில் பிறந்தவர். மராத்தி ஸ்பீக்கிங் பிராமின் ஃபேமிலியில பிறந்தவர். So what was the mother tongue of Grish Karnad அப்படின்னா மராத்தி. And he was born into a Brahmin family. And அப்படியே சின்ன வயசுல இருந்தே இவருடைய இன்ட்ரெஸ்ட் எல்லாமே என்னவா இருந்தது அப்படின்னா he developed a keen interest in arts. Particularly he was very much interested in theater. ஓகே, அந்த தியேட்டர் மேல தீராத தாகம், மேடை நாடகங்கள். ஏன் மேடை நாடகங்கள் மேல வந்து இவருக்கு தீராத தாகம் ஏற்பட்டது அப்படின்னா அந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா இந்த டிராவலிங் ட்ரூப்ஸ் இருப்பாங்க, TROUPES, நாடக கொட்டகை, இந்த நாடக குழுவினர் இருப்பாங்க. அப்போ அவங்க போய் என்ன பண்றாங்க, they perform plays in front of people and there were also folk performances, folk tales. நிறைய folk tales இருந்தது. அந்த folk tales வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு திருவிழாவுக்கு முக்கியமான நிகழ்வுகள் அந்த பேக்ராப்ல இந்த தெருக்கூத்து அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது. அந்த தெருக்கூத்துல there were stories of legends, stories of the heroes of the land were actually enacted. ரொம்ப ட்ராமடைஸ்டா அது இருந்தது. அது வந்து பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் ஆர்ட். ஃபோக் தியேட்டர் அப்படிங்கிறது பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் ஆர்ட். அப்போ அந்த பர்ஃபார்மன்ஸ், அந்த எக்ஸ்பிரஷன்ஸ், அதுல வரக்கூடிய ஸ்டோரி, அது எல்லாமே கிரிஷ் கர்னாடை மிகவும் ஈர்த்தது. அதனால சின்ன வயசுல இருந்தே ஒரு டிராமாட்டிஸ்ட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு வேட்கை அவரிடம் இருந்தது. சரி, அப்புறம் என்ன பண்ணாரு அப்படின்னா அந்த வேட்கை அவரை எவ்வளவு தூரம் கொண்டு போச்சு அப்படின்னா அவருடைய யூஜி, அவருடைய அண்டர் கிராஜுவேஷன் எங்க படிச்சாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா he studied at கர்நாடகா ஆர்ட்ஸ் காலேஜ், தார்வாட். தார்வாட்னோன்னு எனக்கு தார்வாட் ஸ்வீட் ஞாபகம் வருது. அது ஒரு விதமான ஒரு மில்க் ஸ்வீட் செய்வாங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும் கர்நாடகால. அப்ப இவர் வந்து கர்நாடகா ஆர்ட்ஸ் காலேஜ்ல படித்து இருக்கிறார். என்ன படிச்சிருக்காருன்னு பாத்தீங்கன்னா இவருடைய இன்ட்ரெஸ்ட் ஆர்ட்ஸ், ஆனா யூஜி பாத்தீங்கன்னா மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிச்சிருக்கிறார். And he graduated in 1958. Okay, because of his excellence in studies, he was awarded Rhodes Scholarship. ரோட்ஸ் ஸ்காலர்ஷிப் அவருக்கு கிடைத்தது. அதனால அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா he went to Oxford University. எதற்கு போனார் அப்படின்னா to study philosophy, politics and economics. இந்த 3 சப்ஜெக்டும் ஒன்னா சேர்த்து philosophy, politics, economics, PPE அப்படின்னு ஒரு கோர்ஸ். அதை படிப்பதற்காக ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி சென்றார். ஆக்ஸ்போர்ட்ல போய் வேலை நாடுகள்ல போய் படிச்சுட்டு இந்தியாவுக்கு வந்த ஒரு பெரிய எழுத்தாளர், ஒரு பெரிய நடிகரும் கூட. சினிமால அடிக்கடி இவரை பார்த்துருக்கலாம். ஓகே, ஆக்ஸ்போர்ட்ல இருக்கும்போது அவர் தன்னுடைய முதல் பிளே எழுதினார். அந்த முதல் பிளேயுடைய பெயர் வந்து யயாதி. ரொம்ப ஃபேமஸான ஒரு பிளே. இதோட இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் இருக்கு. என்ன அப்படின்னா ஏகே ராமானுஜன் அப்படின்னு ஒரு பெரிய எழுத்தாளர் இருக்கிறார், ஒரு கவிஞர், ஒரு போயட் இருக்கார். அந்த போயட்ரோ வந்து இவரை ரொம்ப பெருசா இன்ஸ்பயர் பண்ணார். அண்ட் அவர் தான் இவருக்கு மென்டார் அப்படிங்கிற ஒரு தகவலும் நான் இங்க ஆட் பண்ணல, ஆனா நான் உங்களுக்கு ஓரலா டிரான்ஸ்மிட் பண்ணிடுறேன், அதையும் நோட் பண்ணி வச்சிருக்கோங்க. A.K. Ramanujan was a very famous Indian
writer who was abroad, and he had served as a mentor to Grish Karnad. ஓகே, அவர்கிட்ட இருந்து தான் கிரிஷ் கர்னாட் என்ன பண்ணாரு அப்படின்னா, he derived a lot of inspiration. and இந்த கிரிஷ் கர்னாடுக்கு ரொம்ப பெரிய இன்ட்ரெஸ்ட் எங்க இருந்தது அப்படின்னா, இந்த மித்தலாஜிக்கல் ஸ்டோரிஸ் மீதும் ஃபோக் டேல்ஸ் மீதும் அதிக ஈடுபாடு இருந்தது. இந்த ஈடுபாடு யாரிடமிருந்து வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஏறக்குறைய சின்ன வயசுல இருந்தே அவருக்கு அதன் மீது ஈடுபாடு இருந்தாலும் ஒரு ஒரு முதிர்ந்த வயதில் ஒரு இளைஞனாக ஆன போது, படித்து கொண்டிருக்கும் பொழுது இன்னும் அதிகமாக இந்த மித்த பேஸ் பண்ணி புராணங்கள், இதிகாசங்கள், அப்புறம் நம்ம ஃபோக் ஸ்டோரிஸை பேஸ் பண்ணி பிளே எழுதணும் அப்படிங்கிற அந்த வேட்கை ஏகே ராமானுஜம் இடமிருந்து வந்தது. Is the information clear, teachers? அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் his studies, Grish Karnad worked for 7 years at OUP, Oxford University Press. அந்த பிரஸ்ல ஒரு 7 வருஷம் எடிட்டரா ஒர்க் பண்ணாரு, கம்பைலரா ஒர்க் பண்ணாரு. அதற்கப்புறம் என்ன பண்ணாரு, he started focusing on the theater. மேடை நாடகங்கள் எழுதுவது, அப்புறம் மூவிஸுக்கு ஸ்கிரிப்ட் எழுதுவது, நடிப்பது, மூவிஸ் டைரக்ட் செய்வது என்ற வேலைகள் செய்தார். இவர் ஏறக்குறைய ஒரு 4 decades he has what is it shaped the modern Indian theater, one of the architects of modern Indian theater. ஒரு 40 வருட காலம் இவருடைய பணி வந்து அந்த இந்தியன் தியேட்டரை வந்து ஃபார்ம் பண்றதுலயே இருந்தது. சரி, இவருடைய ஒர்க்குடைய ஸ்பெஷல் ஃபீச்சர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவருடைய ஒர்க்ல பாத்தீங்கன்னா இந்தியன் மித்தாலஜி, இந்தியன் ஃபோக்லோர் அண்ட் இந்தியன் ஹிஸ்டரி along with contemporary social and political themes எல்லாத்தையும் ஒன்னா சேர்ப்பார், மெர்ஜ் பண்ணுவார். இந்தியன் மித்தாலஜி அப்படின்னா புராணங்கள், இதிகாசங்கள்னு சொல்றோம். ஃபோக்லோர்னா என்ன, நாட்டுப்புறவியல்னு சொல்லுவாங்க. நாட்டுப்புற நாடகங்கள், நாட்டுப்புற கதைகள், அந்த நாட்டுப்புற கதைகள் எல்லாத்தையும் வரலாற்றோடு, அதே நேரத்துல இப்ப கான்டெம்பரரி சோசியல் அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய நிகழ்கால சமூக வரலாற்று பிரச்சனைகள் எல்லாத்தையும் ஒன்றாக இணைத்து ஒரு கதை சொல்லக்கூடிய பாங்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இவர் எழுதின ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு பிளே சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு ஹிஸ்டாரிக்கல் டிராமா. நமக்கு ஏற்கனவே இருந்தது துக்ளக். துக்ளக் வந்து சும்மா வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் டிராமா மட்டும் இல்ல. he was actually using that historical character and the historical context to satirize the rule of Jawaharlal Nehru. ஜவஹர்லால் நேருடைய எக்கனாமிக் பாலிசிஸை கிண்டல் பண்றதுக்காகவே எழுதப்பட்ட ஒரு பிளே. அப்ப அந்த 2 கேரக்டருக்கும் காமனான விஷயங்கள் பார்த்தாரு. அப்ப துக்ளக் கதையை சொல்ற மாதிரி நேருவை வந்து வச்சு செஞ்சார். not the President Nehru, but the economic policies of Jawaharlal Nehru, which was according to Grish Karnad was detrimental to India's development. ஒரு சில பாலிசிஸ் தவறானது, அவருடைய அணுகுமுறை சரியா இல்லை அப்படிங்கிறத சாடுவதற்காகவே ஒரு பிளே எழுதினார். அப்ப அந்த மாதிரி ஹிஸ்டரியையும் இந்த பிரசன்ட் டைம்ஸையும், பாஸ்டையும் பிரசன்ட்டையும் மர்ஜ் பண்ணி எழுதக்கூடிய ஒரு ரைட்டர். இஸ் இன்ஃபர்மேஷன் கிளியர், டீச்சர்ஸ்? சரி, அவருடைய பிளேஸ் வந்து எதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுச்சு அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. his plays normally focused or explored ஐடென்டிட்டி. என்னுடைய அடையாளம் என்ன, அந்த அவர் எடுத்துக்கொண்ட கதை களத்துல அந்த இருக்கக்கூடிய அந்த கதை மாந்தர்களுடைய அடையாளம், அந்த அடையாளம் இல்லாத ஒரு நிலை, அப்ப அதற்கான ஒரு போராட்டம். அப்புறம் he was exploring the politics of the time, the tradition and the change, and often question social norms and cultural belief. கொடுக்கப்பட்ட அந்த ட்ரெடிஷனல் நார்ம்ஸையும் கல்ச்சரல் பிலீஃப்ஸும் சில நேரங்கள்ல ஆர்த்தடாக்ஸா இருக்குது, ரிஜிடா இருக்குது அப்படின்னா அதனுடைய வெராசிட்டியை இவர் கொஸ்டின் பண்ணாரு. சரி, இவர் எந்த மொழியில சார் எழுதினார்? பிறந்தது எந்த மொழியில? இவருடைய தாய்மொழி எது? மராத்தி. ஆனா இவர் ரொம்ப அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணது வந்து இங்க பெங்களூர். அதனால he started writing in Kannada and then
he translated most of his works into English. அவரே கன்னடால எழுதி டிரான்ஸ்லேட் பண்ணாரு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இருக்கு. இஸ் ஐடியா கிளியர் டீச்சர்ஸ்? சரி, இவருக்கு என்ன விருதெல்லாம் கிடைச்சது? ஏன்னா 40 வருஷம் இந்தியன் தியேட்டர்ல இருந்திருக்கிறார். இந்தியன் மாடர்ன் இந்தியன் தியேட்டரை வந்து ஷேப் பண்ணி இருக்கிறார். அப்ப அந்த ஒரு ஒர்க்குக்காக அவருக்கு நிறைய விருதுகள் கிடைத்தது. அதுல ரொம்ப முக்கியமான விருது என்ன அப்படின்னா, he was awarded Padma Shri Award, one of the highest civilian award given to people in India. First topmost என்ன award, highest civilian award என்னது? பாரத ரத்னா. செகண்ட் என்ன? இதெல்லாம் ஜெனரல் நாலேஜ், இது உங்களுக்கு தேவைப்படும், அதனால இதெல்லாம் நோட் பண்ணி வைங்க. the order of the civilian awards given in India எங்க தேவைப்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம எக்ஸாம்லயே ஜெனரல் நாலேஜ் கொஸ்டின்ஸ் வரும். அந்த ஜெனரல் நாலேஜ் கொஸ்டினுக்கு இந்த ஏரியால கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அதனால இது நோட் பண்ணி வச்சுக்கோ. நான் அந்த ஏரியாவுக்கு போகல, ரைட்டா? பத்மஸ்ரீ in 1974 இவருக்கு கிடைச்சிச்சு. அப்புறம் பத்மபூஷன், பத்மபூஷன் கிடைத்தது எந்த வருஷம் அவருக்கு கிடைச்சது? 1992. அதற்கப்புறம் ஞானபீட விருது. This is the highest literary honor which is given to an Indian in India. சாகித்ய அகாடமி அவார்டு கிடையாது, ஞான பீட விருது. தமிழ்ல ஞானபீடம்னு சொல்லுவாங்க, ஆங்கிலத்துல ஞானபித் அவார்டு. He was awarded ஞானபித் award in 1999. And then இவர் பாத்தீங்கன்னா, he also served as the director of the Film and Television Institute of India, FTII. எவ்வளவு பெரிய ஆனர் பாருங்க. And then he also served as a member of the Rajya Sabha. ராஜ்ய சபால மெம்பரா இருந்திருக்கிறார். இந்த மாதிரி பல பொறுப்புகள் வகித்தவர். எந்த வருடம் இறந்தார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, he died in ஞாபகம் இருக்கா? கிரிஷ் கர்னா நடித்த திரைப்படங்கள், movies where Krish Karnad acted. நம்ம தமிழ்ல காதலனா? டக்குனுங்க காதலன் படம் தான் ஞாபகம் வருது. காதலன் படம் சூப்பரான ஒரு திரைப்படம். அந்த படம் நடித்திருக்கிறார். ரொம்ப அருமையான ஒரு திரைப்படம். ஓகே, நமக்கு நிறைய படங்கள் தமிழ்லயே நிறைய படங்கள் நடித்திருக்கிறார். அப்ப அந்த மாதிரி திரைப்படங்கள் நடித்த பெருமை இவருக்கு இருக்கு. டைரக்டும் பண்ணியிருக்கிறார் நிறைய. இப்போ நம்ம என்னென்ன பிளே அவரு எழுதி இருக்கிறாருன்னு பார்ப்போமே. ARP in 1961, Tughlaq in 1964, a historical play which actually focused on Sultan Muhammad bin Tughlaq, where he explored themes of idealism and political failure. Just historical play மட்டும் இல்ல, அண்டர்லைன் கரண்டா ஒரு அலிகரி வச்சிருக்கார், allegorical reference to the failed economic policies of Jawaharlal Nehru. அதற்கப்புறம் நமக்கு பிரிஸ்கிரைப் பண்ண டெக்ஸ்ட் என்ன டெக்ஸ்ட்? ஹயவதனா in 1971. ஹயவதனா அப்படிங்கிற இந்த பிளே வந்து இட் கம்பைன்ஸ் மித்தாலஜி அண்ட் ஃபோக்லோர். எதற்காக இந்த மித்தாலஜியும் ஃபோக்லோரையும் மிங்கிள் பண்றாரு அப்படின்னா, டு எக்ஸாமின் the problem of identity and the problem of incompleteness. முழுமையடையாத நிலை ஒரு கேரக்டர் இதுல இருப்பார். அவரு மிருகமாகவும் இல்லை, மனிதனாகவும் இல்லை. முழு மனிதன் முழு மிருகமா இல்லை. ஒண்ணு முழுசா மனிதனா இருக்கணும், இல்லது முழுசா மிருகமா மாறிடணும். அப்படி இல்லாத ஒரு கேரக்டர் அந்த இதுல இருப்பாங்க. சரியா? அப்புறம் நாகமண்டலா, இது எல்லாருமே நீங்க படிச்சிருப்பீங்க. நாகமண்டலா which is a fusion of two tales which were actually suggested by A.K. Ramanujan to Krish Karnad. அதை பேஸ் பண்ணி நாகமண்டலா அப்படிங்கிற ஒரு பிளே எழுதினார் 1988. அப்புறம் அக்னி மட்டு மாலே அப்படிங்கிற அந்த ஃபயர் அண்ட் ரெயின் அப்படிங்கிற ஒரு ஒர்க். அதற்கப்புறம் தேல் தந்தா, டெத் பை பிஹெட்டிங் அப்படிங்கிற ஒர்க் 1990. அதுக்கப்புறம் ஃபிலிம்ஸுக்கு நிறைய ஸ்கிரிப்ட் ரைட்டிங் பண்ணியிருக்கிறார்.
ஏன் அதெல்லாம் நம்ம அப்படியே பார்த்துக்குவோம். நமக்கு தேவை வந்து மேஜரா இந்த ரைட்டர் என்ன மாதிரி ரைட்டர், என்ன மாதிரி ஒர்க்ஸ் எழுதியிருக்காரு, அப்புறம் நம்ம ஒர்க். ஓகேவா டீச்சர்ஸ்? ஸ்ட்ரைட்டா பிளேக்குள்ள போயிருவோமா? When was Hayavadana published? 1971. 1971. ஓகே, வெரி குட். அதுதான் நம்ம வந்து இந்த இடத்துல நோட் பண்ணி வைக்கணும். It was published in 1971. இந்த ஒர்க் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒர்க். இது வந்து இட் இஸ் ரிட்டன், ஓகே, எந்த லாங்குவேஜ்ல எழுதினாரு? எஸ் 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 சொல்லுங்க பார்க்கலாம். எஸ் பண்ணி சொல்லுங்க. It was written in Kannada and then translated into English. சரி, நமக்கு இந்த பிளே உடைய டைட்டில் என்ன அப்படின்னு தெரியணும். ஹயவதனா. ஹயவதனா, the very term is a Sanskrit term. அது சமஸ்கிருத வார்த்தை. அந்த சமஸ்கிருத வார்த்தையினுடைய பொருள் என்ன? What is the meaning of that word அப்படின்னா the horse faced man. அதுதான் அந்த வேர்டுடைய மீனிங். ஹயவதனா, horse faced man. அப்ப the whole play is centered on a horse faced man. ஆனா அங்க போய் பாத்தீங்கன்னா டைட்டில் வந்து ஹயவதனான் இருக்கு, ஆனா ஸ்டோரி வந்து இட் இஸ் அபவுட் 2 men and a woman. 2 பிளாட் இருக்கும். அதுல வந்து 2 ஆடவர், ஒரு பெண், அந்த மூவருடைய கூட்டணியிலிருந்து வரக்கூடிய ஒரு குழந்தை. அந்த குழந்தைக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அதே நேரத்துல பேரலா ஹயவதனாவுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஓகே, இஸ் இன்ஃபர்மேஷன் கிளியர் டீச்சர்ஸ்? ஹயவதனாவுக்கும் ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அந்த ப்ராப்ளம் வந்து ஃபைனலா சால்வ் ஆச்சா சால்வ் ஆகலையா அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்டோரி கொண்டு போயிருப்பாங்க. ரைட்டா? இப்ப அந்த ஹயவதனா அப்படிங்கிறது ஒரு சான்ஸ்கிரிட் வேர்டுன்னு சொல்லிட்டோம். அந்த சான்ஸ்கிரிட் வேர்டுக்கு மீனிங் என்ன? ஹார்ஸ் ஃபேஸ்டு மேன். ஒரு மனிதன் அவனுடைய ஃபேஸ் மட்டும் ஹார்ஸ் மாதிரி இருக்கு அப்படின்னு வரும் பொழுது அவன் பாதி அந்த உடலுக்கு, அந்த கழுத்துக்கு கீழே வந்து மனிதன், கழுத்துக்கு மேல வந்து ஹார்ஸ். அப்படிங்கும் போது அவன் வந்து முழுமை அடையாமல் இருக்கிறான். ஒண்ணு அவன் முழுசா எப்படி இருக்கணும்? ஹார்ஸா இருக்கணும், அல்லது முழுசா மனிதனா மாறணும். இப்ப அவன் மாறுறதுக்கு எங்க போனா, யாருகிட்ட பேசினா, யாரு எங்க போ சொல்லி டைரக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு ஸ்டோரியே. ஓகேவா? நவ் அந்த முக்கியமான விஷயம் போவோம். நவ் when was this work published அப்படிங்கும் போது it was published, இந்த டேட் வந்து கொஞ்சம் it was published in 1972. இதுதான் நமக்கு தகவலா இருக்கு. ஹயவதனா published in the year. எந்த இயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1971 தான். ரைட், இங்க நான் 1972 போட்டிருக்கேன். let me strike it out. It was published in the year 1971. ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி பிரஸ்ல அந்த புக் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுல 1971 தான் கொடுத்திருக்காங்க. அந்த பிளே வந்து ஆக்சுவலி வேர் வாஸ் இட் ரிட்டன், வேர் வாஸ் இட் ரிட்டன் அப்படின்லாம் கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. வேர் வாஸ் இட் ரிட்டன்னா இட் வாஸ் ரிட்டன் இன் மெட்ராஸ். சம்டைம் கிரிஷ் கர்னாட் ஸ்டேட் இன் மெட்ராஸ். அப்போ அப்படி தங்கி இருக்கும் போது, மெட்ராஸ்ல இருக்கும்போது தான் என்ன பண்ணாரு? இந்த பிளேவை எழுதினார். இவருடைய மதர் டங் வந்து மராத்தின்னு சொன்னா கூட ஃபுல் மராத்தி கிடையாது. அவருடைய மதர் டங் வந்து ஆக்சுவலி கொங்கணி. பட் அவர் என்ன சூஸ் பண்ணாரு, என்ன லாங்குவேஜ் சூஸ் பண்ணாரு எழுதுறதுக்கு அப்படின்னா, he chose கன்னடா டு ரைட் ஹயவதனா. கொங்கணியில எழுதாமல், மராத்திலையும் எழுதாமல், எந்த மொழியில எழுதினாரு? கன்னடால எழுதினாரு. அதுதான் அவரு அடாப்ட் பண்ணிக்கிட்ட லிட்ரரி லாங்குவேஜ். அதற்கப்புறம் இந்த பிளே வந்து ரொம்ப பாப்புலர் ஆனதுக்கு அப்புறம் he himself translated the play into English so that it reaches the audience worldwide. சரி, இந்த பிளேவை முத ஸ்டேஜ் பண்ணது யாரு அப்படின்னு 1008 கேள்வி கேட்பாங்க.
ஒரு மெட்ராஸ்ல தானே எழுதினாரு டீச்சர்ஸ். அப்போ ஒரு சென்னை பேஸ்டு கம்பெனி தான் இதை முதலாக ஸ்டேஜ் பண்ணியிருக்காங்க. அந்த கம்பெனியுடைய பேர் வந்து த மெட்ராஸ் பிளேயர்ஸ். அவங்க தான் ப்ராமினன்ட் தியேட்டர் குரூப் இன் சென்னை. அவங்க தான் இந்த பிளேவை என்ன பண்ணாங்க, ஸ்டேஜ் பண்ணாங்க. சரி, இந்த ஹயவதனா அப்படிங்கிற பிளே வந்து ஏதோ ஒரு ஒர்க்கினுடைய தழுவல். இட் வாஸ் பேஸ்ட் ஆன் சம் அதர் ஒர்க். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, த ஆக்சுவல் பிளாட் ஆஃப் த பிளே, இந்த ஸ்டோரியுடைய கரு எங்க இருந்து எடுத்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிரிஷ் கர்னாட் ஹி டிரைவ்ட் த பிளாட் ஃப்ரம் கதா சரித்திர சாகரா. கதா சரித்திர சாகரா அப்படிங்கிற ஒரு இந்தியன் ஃபோக் டேல் கலெக்ஷன்ல இருந்து தான் இதை எடுத்திருக்கிறார். இந்த மெயின் ஸ்டோரிய எதுல இருந்து? கதா சரித்திர சாகரா. கதா சரித் சாகரா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழ்ல சொல்லும்போது கதா சரித்திர சாகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. கதா சரித் சாகரா அப்படிங்கிற ஏன்ஷியன்ட் இந்தியன் ஃபோக் டேல் கலெக்ஷன்ல இருந்து தான் ஒரு ஸ்டோரியுடைய கருவை எடுத்திருக்கிறார். நம்ம ஸ்டோரியுடைய கரு. அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு தாமஸ் மேன் அப்படிங்கிற ஒரு ரைட்டர் இருக்கார், வெஸ்டர்ன் ரைட்டர். அவர் ஒரு சின்ன நாவல்லா எழுதினாரு. அந்த நாவல்லாவுடைய பேர் என்ன? த டிரான்ஸ்போஸ்ட் ஹெட்ஸ். என்ன ஹெட்ஸ், என்ன ஒர்க் டீச்சர்ஸ்? தாமஸ் மேனுடைய த டிரான்ஸ்போஸ்ட் ஹெட்ஸ் பை தாமஸ் மேன், which was actually written in 1940. It was written in 1940, and then it was actually it was written in Germany initially. அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேட்டா. எதுல எழுதுனாங்க, எந்த வருஷம் எழுதுனாங்க? 1940 in German, and then it was translated into English. உங்களுக்கு ஒருவேளை எக்ஸ்ட்ராவா ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா, who translated this transposed heads into English, எந்த இயர் அப்படின்னு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா நோட் பண்ணி வைங்க. ஏன்னா நமக்கு மேஜரா நான் எல்லாத்தையும் சொல்லிடுவேன். ஒரு சில விஷயங்கள் நீங்க எழுதுனீங்கன்னா, ஒருவேளை அதுல இருந்து கொஸ்டின் கேட்டாங்கன்னா யூ கேன் பி ஹாப்பி, காலர் தூக்கி விட்டுக்கலாம். ஓ, நான் வந்து பாரு எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன், நான் ப்ரிப்பேர் பண்ணதை அங்க கேட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்ப இந்த ஒரு நோட்டா நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க இருக்கிற ஸ்டோரி அப்படியே ரீடெல் பண்ணல. இப்ப நம்ம இருக்கக்கூடிய ஸ்டோரி எல்லாத்தையும் என்ன பண்றாங்க, ரீடெல்லிங் மோட்ல எடுக்கும்போது அப்படியே அங்க இருக்கிற கதை, அங்க இருக்கிற டயலாக் முத கொண்டு அப்படியே இருக்கிற மாதிரி கேரக்டரைசேஷன்லாம் டப்பிங் மூவிஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்க நாங்க எங்க படம் ஒரு ஒரு படத்துல சொல்லுவாங்க இல்லையா, எங்களுக்கு ஒக்கடு உங்களுக்கு கில்லி. அந்த மாதிரி அப்படியே ஸ்டோரி அப்படியே மாத்தாம கொஞ்சம் அந்த ஆடியன்ஸ்க்கு தகுந்தாப்புல, அவருடைய மைண்ட் செட்டுக்கு தகுந்தாப்புல என்ன பண்ணியிருக்கிறாரு, he has completely remodified the plot, and he has tried to concentrate on the identity crisis of the characters. இந்த பிளேல இருக்கக்கூடிய எல்லா கேரக்டருக்குமே ஒரு ஐடென்டிட்டி கிரைசிஸ் இருக்கு, ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அந்த ப்ராப்ளத்தை ஃபோக்கஸ் பண்ணி அவருடைய யூனிக் ஸ்டைல்லவே ஸ்டோரி சொல்லி இருக்கிறார். யாரு சொல்லியிருக்கா? கிரிஷ் கர்னாட். சரி, இந்த ஹயவதனா அப்படிங்கிற பிளே வந்து ஏதோ ஒரு மூமெண்ட்டை சார்ந்த ஒரு பிளே. என்ன மூமெண்ட்டை சார்ந்த பிளே? நம்ம டிராமாட்டிக் மூமெண்ட்ஸ் சொல்லுவோம். இது வந்து மாடர்ன் தியேட்டர்ல வரக்கூடிய ஒரு பிளே தான், மாடர்ன் தியேட்டர்ல. அதுலயும் இந்த தியேட்டர்லயே நிறைய குரூப்ஸ் எல்லாம், நிறைய மூமெண்ட்ஸ் இருக்கும். வெஸ்டர்ன்ல பாத்தீங்கன்னா ஆங்கிரி யங் மூமெண்ட், கிச்சன் சிங்க் டிராமா, அந்த மாதிரி 1008 மூமெண்ட் இருக்கும் இல்லையா டிராமால. நம்ம பார்த்துருக்கோம்ல நிறைய டிராமா. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா இந்தியன் மூமெண்ட்ல தியேட்டர் ஆஃப் ரூட்ஸ் அப்படிங்கிற ஒரு மூமெண்ட்டை சார்ந்த இருக்கக்கூடிய ஒரு பிளே தான் ஹயவதனா. சரி, இந்த தியேட்டர் ஆஃப் த ரூட்ஸ் மூமெண்ட் அதனுடைய எய்ம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, the aim of this movement is to reconnect the modern Indian theater with its classical, folk and traditional origin, going back to the root. அவ்வளவுதான், சிம்பிள். இன்னைக்கு நம்ம மாடர்ன் தியேட்டர்ல இருக்கோம், நம்ம எங்க போகணும், திருப்பியும் we have to get back to the classical, folk and traditional origin. இப்போ சமீபத்துல ஒரு ரொம்ப ஃபேமஸா ஒரு மூவி வந்துச்சுல, எல்லாருமே ரொம்ப பெருசா பேசிய ஒரு படம்,
எல்லாருமே ரொம்ப அட்வான்ஸா போயிட்டு இருக்கும்போது ஒரு ஆக்ஷன் பேஸ்டு ஒரு மூவி வந்தது. இது வந்து ரொம்ப அப்படியே ரிஷப் செட்டி நடித்த ஒரு படம். என்ன படம்? which speaks about the folk and the cultural myth. என்ன படம்? a Kannada language action thriller, which is translated into English as the mystical forest, காந்தாரா. எல்லாருமே ரொம்ப அட்வான்ஸா எப்படி போயிட்டு இருக்காங்க? பாகுபலி, பாகுபலி 2, பாகுபலி 3 வருமா, 4 வருமா, ராஜமௌலி அடுத்து என்ன படம் எடுக்க போறாரு அப்படின்னு வேற ஒரு விஷயத்துல போயிட்டு இருக்கும். அதே நேரத்துல கேஜிஎஃப் 1, கேஜிஎஃப் 2, கேஜிஎஃப் 3, கேஜிஎஃப் 4ல யாரெல்லாம் வருவா, இந்த பக்கம் வந்து யார் இருக்கா, இங்க ஒரு சினிமாட்டிக் லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ்ல என்னென்ன படம் சேரும்னு எல்லாரும் வேற மாதிரி ஒரு ஜானர்ல போயிட்டு இருக்கும்போது, திருப்பியும் கெட்டிங் பேக் டு த ஃபோக் ட்ரெடிஷன் இஸ் காந்தாரா. அதே மாதிரி அந்த ஃபோக்கையும் அந்த மித்தையும் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்த எழுதப்பட்ட ஒரு கதை தான் ஹயவதனா. அந்த மாதிரி ஒரு பேக்ட்ராப், அந்த மாதிரி எய்ம் உள்ள ஒரு மூமெண்ட் தான் த தியேட்டர் ஆஃப் ரூட்ஸ் மூமெண்ட். இஸ் ஐடியா கிளியர் டீச்சர்ஸ்? இதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னா, என்டர்டைன் பப்ல இது காமெடியா ட்ராஜடியா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹயவதனா இஸ் அ ட்ராஜி காமெடி. இதுல ட்ராஜிக் எலமெண்ட்ஸும் இருக்கும், அதே நேரத்துல எண்டிங் வந்து கொஞ்சம் காமிக்கலாவும் இருக்கும். இட்ஸ் பியூட்டிஃபுல் பிளெண்டிங் ஆஃப் ட்ராஜிக் எலமெண்ட்ஸ் அண்ட் காமிக் எலமெண்ட்ஸ். அதே நேரத்துல the play addresses serious philosophical questions about what? About identity, about wholeness, முழுமை, அதை பற்றி. அதே நேரத்தில் ஹியூமன் கண்டிஷன்ஸ் பத்தி ஒரு ஒரு ஆய்வு செய்த ஒரு கதை தான் அயவதனா. இஸ் இன்ஃபர்மேஷன் கிளியர்? சரி, நம்ம இதோட ஸ்டாப் பண்ணுவோம். அடுத்த சிட்டிங்ல உட்காரும். we'll go for a break. Were you able